பிதாவாகிய தேவனையும் ஆண்டவரை இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நல்ல நாளிலே தேவன் நம்மை அவருடைய சன்னிதானத்திலே பத்திரமாய் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் கொண்டு வந்ததற்காக தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய செய்தியை கேட்க இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாய் கேட்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, இன்றைய செய்தியின் தலைப்பு from walking experience to flying experience. நடக்கிற அனுபவத்திலிருந்து பறக்கிற அனுபவம். நடக்கிற அனுபவத்திலிருந்து பறக்கிற அனுபவத்தை குறித்து இந்த செய்தியை உங்களுக்கு சுருக்கமாய் ஏகமாய் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏக மனதோடு கேளுங்க, சந்தோஷமா கேளுங்க. சத்தியத்தை நீங்க கேட்டு அதன்படி நாம் நடக்கும்படி தீர்மானிச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்தியத்தை கொண்டு போங்க, கடவுள் உங்களையும் கொண்டு போவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதற்கு ஆதாரமாக ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நல்ல கவனிங்க, இங்க 3 விதமான அனுபவத்தை பார்க்கிறோம். நடக்கிறது, கீழே இருந்து பாருங்க மேல. நடக்கிற அனுபவம், ஓடுகிற அனுபவம், பறக்கிற அனுபவம். இதுதான் உங்களுக்கு நடக்கிற அனுபவத்திலிருந்து பறக்கிற அனுபவம் என்று சொல்லி தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். நடக்கிறவங்க, ஓடுறவங்க, பறக்கிறவங்க. இப்போ ஒவ்வொருத்தருடைய இந்த நிலைமை, அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கும். நடக்கிறவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய வேகம், அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய தாகம், அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஓடுறவனை விட குறைவா இருக்கும். ஓடுறவனை விட குறைவா இருக்கும். நடக்கிறவன ஓடுகிறவன் அவன் இவனை விட அவனுடைய எல்லா கிரியையிலும் வேகமா இருக்கும். மிக கவனத்தோடு ஓடணும், ஜாக்கிரதையோடு ஓடணும். நடக்கிறதுனா அவ்வளவு கவனம் தேவையில்லை, லைட்டா இருந்தா போதும். ஆனா ஓடும் பொழுது கவனம் அதிகம் தேவை, ஜாக்கிரதை அதிகமாய் தேவைப்படும். சரிங்களா? ஆகவே அவனுக்கு பலன் அதிகமா தேவைப்படும். அவனுக்கு மூச்சு வாங்கும். ஓட ஓட அவனுடைய பலன் குறைய ஆரம்பிக்கும், ஸ்லோவாகும். இது ஓடுகிறவனுடைய நிலைமை. ஆனா பறக்கிறவனுடைய நிலைமை பாருங்க, காற்றுல மிதக்கிற அனுபவங்கள். பறக்கிறதும் மிதக்கிறதும் ரெண்டு ஒன்று. நீங்க நீந்துகிற அனுபவத்தில் கூட பாத்தீங்கன்னா கையை காலை அடிச்சு நீந்துறது ஒண்ணு, ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொன்னு பிளாட்டா அப்படியே கையை காலை நீட்டி படுத்திருக்கிற அனுபவம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீச்சல் விதம் நிறைய இருக்கு. அதுல அப்படியே கையை காலை நீட்டி என்ன பண்ணுவாங்க, அதுல படுத்திருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப அதுல என்ன அசைவு, அதனால அவனுக்கு சோர்வு வராது. சரிங்களா? அது மாதிரி பறக்கிற அனுபவமும் மிதக்கிற அனுபவமும் ரெண்டு ஒன்று. அது உடனே வராது. பழக்கத்தின் அடிப்படையில, உற்சாகத்தின் அடிப்படையில, உத்வேகத்தின் அடிப்படையில, விடாமுயற்சியின் அடிப்படையில, ஏக்கத்தின் அடிப்படையில, தாகத்தின் அடிப்படையில, வாஞ்சையின் அடிப்படையில, இது நாளுக்கு நாள் இது என்ன ஆயிட்டே இருக்கும். ஆமா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது கழுக மாத்திரம் சொல்லுவாங்க, சோரிங் இன் தி ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளையிங் இன் தி ஏர் சொல்ல மாட்டாங்க. சோரிங், SOARING. சோரிங்னா அது எப்படின்னா, எந்தவித உத்வேக சப்போர்ட் இல்லாம, என்ஜின் இல்லாம, உத்வேகம் இல்லாம, புஷிங் இல்லாம தன்னாலேயே வேகமா பறக்கிற அனுபவங்கள். விதவுட் என்ஜின். அப்ப என்ஜினே இல்லாம பறக்குமா? பிளைட் பறக்குமா? பறக்காது. ஆனா இந்த சோரிங்கிற வார்த்தைக்கு வித்தியாசமான ஒரு அர்த்தம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, கழுகு ஒன்றுதான் வித்தியாசமான வினோதமான பறவை. இது பறவைகளுடைய ராஜா என்று சொல்வார்கள். கிங் ஆஃப் த ஃபால்ஸ் சொல்லுவாங்க. இந்த ராஜா பறவை என்ன பண்ணும், புயல் அடிக்கும் போது எல்லா பறவைகளும் காற்றில் அடிச்சுட்டு போய் சாவடிச்சிடும். காற்றில் அடிச்சு செத்து போயிடும்.
ஆனா இந்த ஒரு பறவை மாத்திரம் புயல் அடிக்கிற வேகத்துக்கு எதிராக பறக்க ஆரம்பிக்கும். எல்லாம் கவனிங்க. புயல் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அடிக்குதுன்னா இதுல எல்லாமே இப்படிதானே பறந்து ஓடும் காற்றடிக்கிற திசைக்கு. ஆனா கழுகு ஒன்றுதான் என்ன பண்ணும், எதிர் திசையில எப்படி பறக்கும் தெரியுமா? அது ரெக்கையை அடிக்கவே அடிக்காதுங்க. என்ன பண்ணும்னா அந்த ரெக்கையை இப்படி சாச்சி இப்படி விரிச்சிரும். காற்று என்ன பண்ணும், இதுக்குள்ள போயிடும், பறக்க அதுவே ஃப்ளோட்டிங் ஆகும். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். எதுக்கு? கழுகுக்கு மாத்திரம்தான். புரிஞ்சதா? இதுதான் ஊழியக்கார விசுவாசி கத்துக்கணும்னு சொல்றது. தடைகள் வரும், புயல் போல வேகமா அடிக்கலாம், காற்று அடிக்கலாம். வித்தியாசமான காற்று அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அடிக்குது. பலத்த காற்று, கடுங்காற்று, ஈரோ கிளியதோன் என்கிற சுழல் காற்று, இப்படி பலவிதமான தென்றல் காற்று வீசுது. ஆனா பவுல் பத்திரமா இருக்கிறார். பவுலே நல்ல கவனிங்க. விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வினோதமான ஒரு அனுபவம். இதை நம்ம சாதாரணமா எடுத்துட்டு போயிடுறோம். நடக்கிற அனுபவத்திலேயே இருக்கிறோம். இந்த வசனத்திலே 3 அனுபவம் இருக்கு பாருங்க. நடந்தாலும் ஓடினாலும் ரெண்டுமே மனுஷனுக்குரியது. ஆனா பறக்கிற அனுபவம் ஏதாவது ஒரு உபகரணத்தை வச்சுதான், பிளைட்டை வச்சுதான் பறக்கிறான். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல மனிதனாகிய நாம என்ன பண்ணலாம்? பறக்கலாம். அதுக்கு வேறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தத்துவங்களை புரிந்து கொள்ளணும். இதுதான் நல்லா கவனிங்க. இந்த 4 விதமான விஷயத்தை சொல்றேன். எப்படி பறக்கிற அனுபவத்துக்கு போகலாம் அப்படின்னா, இப்போ கழுகு எடுத்துங்க. கழுகு என்ன செய்யும்? அந்த கழுகு ஒண்ணுதான், அது மிருகத்தோட இணைஞ்சதுங்க. கழுகு மிகப்பெரிய மிருகங்கள். சாதாரண கழுகுகளுடைய வேகம் ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போவோம்? அதுதான் அந்த காலத்திலே அதிகமான வேகம். பறவைகளை பொறுத்தல இப்பவும் அதுதான். ஆனா இப்ப நம்முடைய விமானத்தினுடைய வேகம் எல்லாமே அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்க. ஆனா அந்த காலத்துல இந்த வேகத்தை தான் அதிகமா சொல்லி இருக்கிறாங்க. யாரை பத்தி சொல்லி இருக்கு? தாவீது யாரை பத்தி சொல்றாரு? சவுலை பற்றி, யோனத்தானை பத்தி சொல்றாரு. கழுகை பார்க்கலும் வேகமானவர், சிங்கத்தை பார்க்கலும் பலம் உள்ளவர். சிங்கமும் எல்லா மிருகங்களுக்கு ராஜா, கழுகு பறவைகளுக்கு ராஜா. அந்த உயர்ந்த அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. அப்போ நல்லா கவனிங்க. இந்த கழுகு என்ன செய்யும்? உயர்ந்த மலையில கூடு கட்டும். எங்க? மலையில உயரத்துல தான் கூடு கட்டும். அந்த கூடு 3 விதமா இருக்கும். கீழே, நடுவுல, மேல, அடுக்கடுக்கா இருக்கும். அப்போ மேல ரொம்ப சாஃப்டான ஒரு தளத்தை அது முட்டை வைக்கும் போது உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது கொஞ்ச நாளுக்கு அடகாத்து கொஞ்சம் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா இதை வெளியில எடுத்துரும். இந்த தளத்தை பிரிச்சு எடுக்கும். இப்ப 2வது தளத்துக்கு அது இறங்கும். 2வது தளத்துல இறங்கும் போது என்ன நடக்கும்னா, அங்கே முள்ளுகள் இருக்கும், குத்துறதுக்கு முள்ளுகள் இருக்கும். அது என்ன பண்ணும்? காலை குத்த ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்ப சோதனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க. 4 ஜோன். முதல்ல கம்ஃபர்ட் ஜோன், சுகமான ஒரு நிலையில இருக்கிறது, பிரச்சனை இல்லாம சுகமா நல்லா இருக்கு, சுகமா இருக்கு. இந்த ஒரு ஜோனை விட்டு வெளியே வரணுங்க. நீங்க எதுக்குன்னா பறக்கிற அனுபவத்துக்கு வரணும்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. எதை விட்டு வெளியே வரணும்? ஆமா, நல்லா தூங்குறதுக்கு சுகமா இருக்கு, காலையில நம்மளால எழுந்திருக்க முடியல. பறக்கிற அனுபவத்துக்கு கண்டிப்பா வர முடியாது. பதற அனுபவத்துல தான் நிற்கும், அல்லது பதறான அனுபவமா மாறிடும். பறக்கிற அனுபவம் வேற, பதறா இருக்கிறது வேற. பதறம் என்ன பண்ணும்? பறக்கும். பதறம் என்ன பண்ணும்? பறக்கும். ஆனா அது ஒன்றுக்கு உதவாது. பதறுகிறவர்களும் அப்படிதான், பதரை போல இருப்பார்கள். துன்மார்க்கர் பதரை போல இருப்பார்கள். 1 சங்கீதத்தில் இருக்கு. பதறவும் கூடாது, பதறாவும் மாறிடக்கூடாது.
பதறவும் கூடாது. சொல்லுங்க, பதறாவும் மாறிடக்கூடாது, சிதறவும் கூடாது. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து, சுகமான ஒரு நிலைமையில இருந்து வெளியே வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ ஏசிலேயே இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10 வருஷம் 15 வருஷம் 18 டிகிரி டெம்பரேச்சர்லயே நீங்க வேலை செஞ்சுட்டீங்க. நீங்க அந்த டெம்பரேச்சர் தாண்டி 37 டிகிரி நார்மல் டிகிரிக்கு ஆம்பியன்ட் டெம்பரேச்சருக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு எரிய ஆரம்பிக்கும், பதட்டம் பட சூழ்நிலை வரும், உடம்புடைய நேச்சர் மாறும், பிஹேவியர் மாறும், கண்டிஷன் மாறும், கட்டி வரும், பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். இது நேச்சுரலா நான் அனுபவிச்சிருக்கிறேன். கஷ்டமான சூழ்நிலை ஆயிடும், கடினமான சூழ்நிலை ஆயிடும். சொல்ல போனா டேஞ்சரஸ் ஜோனுக்கு வந்துருவீங்க. எப்படி சமாளிக்கிறது? எப்படி சமாளிக்கிறது? என்ன செய்யறது? அந்த ரெச்சட் கண்டிஷன், அட்வர்ஸ் கண்டிஷன், நிர்பந்தமான நிலைமைக்கு வந்துருவோம். அது மாதிரி அந்த சோதனையான நேரம் எதுன்னா, கவனிங்க, இதுதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. அங்க யாக்கோபுல ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார். நீங்கள் பலவீனமாக யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இப்போ டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டீங்க. எந்த ஜோன்ல இருந்து? கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டீங்க. பலவிதமான சோதனைகளில், எப்பொழுதுமே சோதனை வர ஆரம்பிச்சதுன்னா அத நீங்க சந்தோஷமா எண்ணுங்கள்னு வேதம் சொல்லி கொடுக்கிற பாடத்தை மறந்துடாதீங்க. சோதனை எதுக்கு வருது? சோதிக்கிற காரியம் எதுக்கு வருதுன்னா, நல்லா சொல்ற கவனிங்க, நீங்க பாதிக்காம இருக்கிறதுக்கு தான் சோதிக்கப்படுகிறீர்கள். சோதிக்கப்பட்டு நீங்க என்னவா மாற போறீங்கன்னா, நீங்க பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்? சோதிக்கப்படுறோம். சரிங்களா? அப்போ சோதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு தேவையானது என்ன பண்ணப்படணும்னா, நீங்க போதிக்கப்படணும். விரும்புங்க. நான் பாதிக்கப்படாம இருக்கணும்னா என்ன வேணும்? சோதிக்கப்படணும். சோதிக்கப்படும் பொழுது என்ன தேவை? போதிக்கப்படணும். புரிஞ்சுச்சா? டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டீங்க. இப்போ 3வது ஜோன் என்ன தெரியுமா? லேர்னிங் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எங்க வரணும்? ஆட்டோமேட்டிக்காவே நீங்க பாதுகாப்பான இடத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா ஆபத்தான சூழ்நிலையை உணர்வோம். அதாவது பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை உணர்வோம், கடினமான ஒரு சூழ்நிலையை உணர்வோம். அப்போ என்ன பண்ணணும்னா, கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. இப்போ அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுது? குத்த ஆரம்பிக்குது, நிக்க முடியாது. இப்ப என்ன பண்ணும்னா, இந்த குஞ்சுகளை என்ன பண்ணும்? தன்னுடைய செட்டைகளில தூக்கிக்கும். தூக்கிக்கிட்டோன்னே இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கும், ஒரே குஜாலமா இருக்கும், குத்துகாலம் கொண்டாட்டமே பாடும். பாரு, இப்ப எங்க அம்மா எங்களை என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிக்கிட்டாங்க. இது தூக்கிக்கிட்டு என்ன பண்ணும்? நேரா இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். ஒரே சந்தோஷம். பூமியெல்லாம் பார்க்கும், வித்தியாசமா இருக்கு, உலகமே புதுசா இருக்கு. கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தோம்னா அது எப்படி இருக்கும்? உலகமே ரொம்ப புதுசா இருக்கும். நீங்க பிளைட்ல மேல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு மேகமண்டலம் தெரியும். அதுக்கு மேல போகும்போது 2வது மேகமண்டலம் தெரியும். கீழே பார்த்தாவே 2 மேகம் தெரியும். 2 மேகமண்டலம் தாண்டி மேல போகும்போது நமக்கே வித்தியாசமா இருக்கும். அந்த அனுபவத்தை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 34,000 அடிக்கு மேல பறக்கும். இது லாங் டிஸ்டன்ஸ் போற ஃப்ளைட்லாம். ஏறத்தாழ -54 60 டிகிரி இருக்குங்க. -54 60 டிகிரி இருக்கும். அது வித்தியாசமான ஒரு பிரயாணமா இருக்கும். அவன் மேல போகும்போது ஒரே சந்தோஷம். என்ன பண்ணும்னா, கவனிங்க, என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல் ஆஃப் சடன் அப்படியே கவுத்து விட்டுரும். கவுத்து விட்டோன்னே எப்படி இருக்கும்? அதுக்கு கொலையெல்லாம் நடுங்கி போயிடும், அபாயமான சூழ்நிலைக்கு போயிடும். அவ்வளவுதான். படுபாவி இப்படி தூக்கி கொண்டு போய் தலைகளை கவுத்துட்டாலே, மனுஷியாவ நல்லா இருப்பியா? இப்படி எல்லாம் நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறது காரணம் என்ன தெரியுமா?
அடுத்தது எதுன்னு வரப்போகுதுன்னு தெரியாததுனாலதான் நம்ம புத்தி சின்னதா இருக்குது. அந்த குஞ்சுகளுக்கு அதை கணிக்க தெரியல, எதிர்காலம் தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அந்த ஞானம் கிடையாது. அதனால பதட்டம் வந்துடும். பதட்டம் வந்தோடனே அது ரெக்கையை அடிக்க ஆரம்பிக்கும். பதட்டம் வந்தோடனே ரெக்கையை அடிக்க ஆரம்பிக்கும். மேலேந்து கீழே வந்துட்டே இருக்கும். ஐயோ நம்ம கதை முடிஞ்சிச்சு, இட்லிக்கு சட்டி தாண்டா அப்படின்னு மலை மேல மண்டை மோதிச்சுனா எப்படி இருக்கும்? செதற போதுறான்னு சொல்லி எல்லாம் அபாய குரலை எழுப்போம். இது என்ன பண்ணும்? விட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வேகமா அடுத்த செகண்ட் மோதிரத்துக்கு முன்னாடி அப்படியே கீழே இருந்து மேல கரெக்ட் பண்ணி மேல கொண்டு போயிடும். அப்பாடா, மறுபடியும் எப்படி இருக்கும்? அதுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடும், மேல கொண்டு போய் கவுத்து விட்டுரும். இந்த சோதனை வரும்போது நீங்கள் சந்தோஷமாயிரும். புரிஞ்சா புரியலையா? கழுகு தன் கூட்டை கலைத்து, பாவத்தில் இருக்கா? எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லைங்க, எடுத்துங்க. கலைக்கிற நேரம் வரும். அந்த நேரத்துல எதுக்கு? நான் உங்களை பறக்க வைக்கிறதுக்கு ட்ரைனிங். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, when you fall into diverse temptations, count it all as a joy. ஆமென். எல்லாத்தையும் எப்படி எண்ணுங்கள்? சந்தோஷமா எண்ணுங்க. மருமக பிரச்சனை கொடுக்கறனால சந்தோஷமா எண்ணுங்க. praise the lord. மருமக சந்தோஷமா, மருமக பிரச்சனை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், மருமக பிரச்சனை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் சீக்கிரம் ஆண்டவரே தெய்வம் அறிக்கையிட போகுது. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகள் கொடுக்கிற டார்ச்சருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏன் ஸ்தோத்திரம் பண்றேன்னா, அவங்க கொடுக்கிற டார்ச்சருக்கு இல்ல, அவங்க சீக்கிரம் மனம் திரும்ப போறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க, நோக்கத்தை அறிஞ்சிங்க. அந்த கழுகு கவுக்கிறது நோக்கம் என்னன்னா, அந்த குஞ்சுகள் அடிபட்டு சாகணுங்கிறது இல்ல. சாகணுங்கிறது நோக்கம் கிடையாது, சாதிக்கணுங்கிறது தான் நோக்கம். அதுக்குதான் போதிக்கணும். அந்த லேர்னிங் பீரியட் இருக்கு பாருங்க, அதுதான் சாதனையை நீங்கள் உருவாக்குகிற நேரம். அதுல இருந்து அப்ப முதல்ல என்ன ஜோன்ல இருக்கிறீங்க? கம்ஃபர்ட் ஜோன். ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு போய் படுத்தீங்கன்னா அதோட 1 மணிக்கு எழுந்து கறியை பொம்பரே வாங்கிட்டு போயிடுவோம். அதை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வச்சிருப்போம். இல்லைன்னா சனிக்கிழமையே அதெல்லாம் ஃப்ரீஸில் இருக்கும். அதை எடுத்து 1 மணிக்கு மேலே எல்லாத்தையும் சரி பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்பி ஒரு 3 மணிக்கு படுத்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே கம்ஃபர்ட் ஜோன். எதை பற்றியும் கவலை இல்லை, யாருக்கு எது நடந்தா எனக்கு என்ன, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு, சந்தோஷம். இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தயவு செய்து வெளியே வந்தாதான் நீங்க என்ன பண்ணுவாமா முடியும்? சாதனையாளர் பட்டியல்ல நீங்கள் ஒரு ஆளா வர முடியும். இப்போ ஒரு அம்மா விண்வெளியில மாட்டிட்டு முடிக்கிறது தெரியுங்களா? அப்ப அது எவ்வளவு பெரிய சோதனை தெரியுமா? அது இறங்கிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? புரியுதா? இப்ப சோதனை இல்லாம என்ன பண்ண முடியாது? சாதனையை உருவாக்கவே முடியாதுங்க. அந்த சாதனைக்கு எது முக்கியம்னா போதனை முக்கியம். சொல்லுங்க, சாதனைக்கு எது முக்கியம்? போதனை முக்கியம். அந்த போதனையே நீங்க ஏத்துக்கலன்னா கண்டிப்பா வேதனை தான். வார்த்தையும் கரெக்டா வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா? நீங்க சாதிக்க தெரியல அப்படின்னா நீங்க போதனையை ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். லேர்னிங் ஜோனுக்கு வரல, கற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு நீங்க வரலன்னா கண்டிப்பா சாதிக்கவே முடியாது. சரிங்களா? இதெல்லாம் புரிஞ்சுங்க, கத்துங்க நாளுக்கு நாள். அப்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வசதியான சுகமான இடத்திலிருந்து வெளியே வந்துட்டாவே ஆபத்தான சூழ்நிலை உணர்வோம். ஐயோ என்ன பண்றது தெரியல, 6:30 வச்சுட்டாங்க சர்ச்சு, என்ன பண்றது? சனிக்கிழமை நைட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ரெடி ஆகும். சனிக்கிழமை நைட்டு ரெடி ஆகும். எல்லாம் இது நித்திய பிரயாணங்க, இது சத்திய பிரயாணம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நாளையோட முடியிற பிரயாணம் இல்ல. எலியாவை கூப்பிட்டு கேளுங்க, எப்பா என்ன பிரயாணம் பான்னு. என்ன பிரயாணம்? அவன் சொல்லுவான், போக வேண்டிய தூரம் வெகு தூர பிரயாணம், வெகு தூர பிரயாணம். இந்த வெகு தூர ட்ரெயின்ல எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. என்னது? போற பிரயாணிகள்
இப்போ 600 700 1000 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா கல்கட்டா போகணும்னா கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர். ஒரு நைட்டு 2 பகல் போகணும், அல்லது 2 நைட்டு 1 பகல் போகணும். இப்ப ஏறுகிற சென்ட்ரல்ல ஏறுகிற பிரயாணி இடையில எந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோ, டீயோ, காப்பியோ, டிஃபனோ எதுவே இல்லைன்னா அவன் எப்படி போய் இறங்குவான்? ஏறுகிற பிரயாணி அங்க கல்கட்டாவுல பிராணியா இறங்குவான். விளங்குதா? ஏறுகிற பிரயாணி எப்படி போய் இறங்குவான்? பிராணியா இறங்குவான், மிருகமாயிடுவான். தண்ணி இல்ல, என்ன ஆவறது? எந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்ல, என்ன ஆவறது? அதுக்குதான் என்ன செய்யறாங்க? ஆமா, ஒரு கோச் ஆட் பண்றான். தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் உலகத்தானே செய்யும் போது உங்களை என்னை படைச்ச தெய்வத்துக்கு அவர் சர்வ ஞானம் உள்ளவர். உங்களை சோர்வு அடையாம கொண்டு போவாரு, ஃபெயிண்டே ஆக மாட்டீங்க. அல்லேலூயா. சோர்வே இல்லாம போவீங்க, இழுத்துக்கிட்டு போகிற எஞ்சினா மாறுவீங்க. அல்லேலூயா. அதனால ஏறுகிற பிரயாணி எப்படி போய் இறங்கணும்? அதே பிரயாணியா இறங்கணும். அதனாலதான் நடுவுல பிரியாணி போடுறோம். விளங்குதா? சாப்பிட்டு வந்த மாதிரியே இறங்குடா சாமி, ஏறின மாதிரியே என்ன பண்ண? இறங்கு. தேவனுடைய பிள்ளையே, மனுஷனே இப்படி அதுலலாம் நம்முடைய நலன்களை கருதுகிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்முடைய மக்களுடைய வேண்டுதலுக்கு அவர் கேட்டு நன்மையானவை கொடுப்பர் அதிக நிச்சயம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நடக்கிற அனுபவத்திலிருந்து எங்க வரணும்? கொஞ்சம் கஷ்டம் தாங்க நடக்கிறதுல. திடீர்னு ஓட ஆரம்பிங்களே, உங்களுடைய ஃபங்க்ஷன் மாறும், ஆல் ஃபங்க்ஷன் மாறும், பீட் மாறும், படபடன்னு துடிக்கும். பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நடக்கிற நீங்க ஓட பாருங்க. ஓடுற நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, எல்லாம் கவனிங்க. ஒவ்வொரு அனுபவத்துக்கு மேல அனுபவத்தை நீங்க அடைந்து கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, மைண்ட் வாய்ஸ் இதே ஸ்பீட்லயே போனா போதுங்க. என்னோட நண்பர்கிட்ட நான் பேசினேன், என்ன பிரதர் அப்படின்னு, கிடைச்ச சத்தியத்தில் உண்மையா இருந்தா போதுயா. இது எந்த ஒரு பைபிள்ல எழுதி இருக்குதுன்னு தெரியல. கிடைச்ச சத்தியத்தில் உண்மையா இருக்கு. இது எவ்வளவு பெரிய வஞ்சகமான ஒரு சூட்சகமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? எனக்கு கிடைச்ச சத்தியத்தை எல்லாம் கவனிங்க. சத்தியம் நீ தான் போய் தேடி வாங்கணும். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். சத்தியத்தை வாங்கணுங்க, தேடி கண்டுபிடிக்கணும், ஆராயணும், செலவு பண்ணணும். நான் நோவாம உட்கார்ந்துருப்பேன், எனக்கு கடவுள் வந்து கொடுக்கறதுல மாத்திரம் நான் ஏத்துக்குவேன்னா மகன், நீ உன்னால பறக்கவே முடியாது. கண்டிப்பா பறக்க முடியாது. விபத்துகள் மேல விபத்துகள் வரும். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆவியின் உலகத்துல பறக்க ஆரம்பிக்கல, நோ ஆக்சிடென்ட் ஹேப்பன். சங்கீதத்துல இருக்குல்ல, எத்தனை சங்கீதத்துல? 91 சங்கீதத்துல என்ன இருக்கு? பொல்லாப்பனுக்கு நேரிடாதல் இருக்கா? எப்போ? பறக்கிற அனுபவத்துக்கு வா. ஓடும்போது இடறுவேன், இடர்னாலும் இடறுவேன், நடந்தாலும் சோர்ந்து போனாலும் போயிடுவேன். ஆனா பறக்கிற அனுபவத்துக்கு வந்துரு. அதுல ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு தெரியுமா? பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு இல்லை, விபத்து உனக்கு நேரிடாது. நோ ஆக்சிடென்ட் வில் ஹேப்பன். விபத்தே நேரிடாது. பறக்க கத்துங்க, பறக்க கத்துங்க. அதுல நிறைய பிரச்சனைகளை நான் இருக்கிற விஷயத்துல நான் சொல்றேன், சீக்கிரம் கத்துங்க. என்னன்னா ஏன் சோதனை என்று சொல்றாரு? ஏன் யாக்கோபுல நீங்க நல்லா கவனிங்க. யாக்கோபு நிருபம் ரொம்ப ஆழமான நிருபம், ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. கவனிங்க, அதுல நிறைய இருக்கு, என்னால சொல்ல நேரம் இல்ல. சுருக்கமா அப்படியே பாயிண்டா சொல்லிட்டு போறேன். 2ஆம் வசனத்துல, 3ஆம் வசனத்துல சொல்றாரு, 4ஆம் வசனத்துல நீங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. இப்ப சோதனை வழியா வரும்போது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து போதும். இப்ப என்ன பண்ணுது? சோதனை எதை உருவாக்குது? பொறுமையை உருவாக்குது. நீங்க லேர்னிங் பீரியட்ல பொறுமையை உருவாக்கும். நீங்க டேஞ்சரஸ் ஜோன் வந்துட்டீங்கன்னா பதட்டம் வரும். பயப்படாதீங்க, நான் சொல்லி தரேன். வண்டி ஓட்ட தானே தெரியல, கால் எட்டலையா, குள்ளமா இருக்கிறீங்களா, தடியா இருக்கிறீங்களா, பேலன்ஸ் பண்ண முடியலையா, நான் பாத்துக்கிறேன், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், கவனிக்கிறேன், சொல்றமா இல்லையா, பாதுகாப்பா நடத்துறோம் இல்லையா? டேஞ்சர் ஜோன்ல வந்தோடனே கடவுள் கரம் உங்க கூட இருக்கிறத போதிக்க ஆரம்பிக்கிறத நீங்க பாப்பீங்க. போதிக்கப்பட்டீங்கன்னா பாதிப்பிலிருந்து வெளியே வந்துருது. ஆமென்.
அதான் அடிக்கடி சொல்லுவேன், போதிக்கும் போது புரியாதது அப்ப புரிஞ்சு வேஸ்ட்டுங்க. போதிக்கும் போதே புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுங்க. அதனால பொறுமையை உண்டாக்கும். 12ஆம் வசனம் பாருங்க டக்குன்னு. சோதனையை அடுத்தது பாருங்க. இப்ப பேஷன்ஸ் சோதனையை முதல்ல உங்களுக்கு பொறுமையை உண்டாக்குது. அடுத்தது பொறுமையிலிருந்து எங்க கொண்டு போகுது? சகிப்புத்தன்மைக்கு கொண்டு போகுது. பேஷன்ஸ் டு என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மைக்கு கொண்டு போகுதுங்க. எல்லாரையும் சமாதானமா நீங்க என்ன பண்ணலாம்? எல்லாரோடும் சமாதானமா இருக்க முயற்சி செய்வீங்க. சத்துருக்களை நேசிக்க ட்ரை பண்ணுவீங்க, சகிச்சுவீங்க. ஓகே பரவாயில்ல, அவங்க தெரியாம செய்யறாங்க, தெரியாம பேசிட்டாங்க, நம்ம அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, விரோதிச்சிடக்கூடாது, அரவணைச்சுக்கணும். அந்த பக்குவம் வருங்க, சகிப்புத்தன்மையை உண்டாக்கும். புரியுதா? சகிப்புத்தன்மையை உண்டாக்கும். இப்ப நல்லா கவனிங்க, சகிப்புத்தன்மை வந்துருச்சுன்னா இந்த என்டியூரன்ஸ் லீட்ஸ் டு எம்பவர்மெண்ட். நல்லா கவனிங்க, இந்த சகிப்புத்தன்மை வந்துருச்சுன்னா அடுத்தது தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். வானங்கள் திறக்கப்படும், தேவ தரிசனங்களை அடைவீர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கேபார் நதி அண்டையில இருக்கு. கேபார் நதியா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றான், எனக்கு சிறைப்பட்டவர் நடுவில் இருக்கும்போது, சிறைப்பட்டவர் நடுவில் இருக்கும்போது வானங்கள் திறக்கப்படுகிறது. நமக்கு வானமா திறக்கும்? சிறைப்பட்டவர் நடுவுல 10 பேரை தூக்கிட்டு போகும்போது 11வது ஆளா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வானம் திறக்குமா, வாய் திறக்குமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். வானம் திறக்காது. அவன் பாருங்க. அப்போ நல்ல கவனிங்க, சோதனை நடுவுல பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளும் போது, சகிப்புத்தன்மையை உருவாக்கும் போது, தேவ பலனை நீங்க அடையும் போது, நீங்க போதிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்னா புத்தி தெளிவடைவீர்கள். என்ன செய்யணுங்கிறது தெரியும், என்ன செய்யணுங்கிறது தெரியும், என்ன செய்யணுங்கிறது தெரியும். நல்ல கவனிங்க, நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குங்க. நம்ம பிரயாணத்துல நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. நம்ம எங்கேயோ இருந்துட்டு இருக்கிறோம். தயவுசெய்து உணர்வடைங்க. நம்ம வேகம் பத்தாது, நம்முடைய தாகம் பத்தாது, நம்முடைய ஏக்கம் பத்தாது, நம்முடைய தாக்கம் பத்தாது, நம்முடைய பொறுப்புகள்லாம் ஒண்ணுமே இல்லை. வீட்டுல பொறுப்போடு இருக்கிறீங்க, சபையில பொறுப்போடு இருக்கிறோமா? இல்ல. இப்போ இந்த எம்பவர்மெண்ட் தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? தேவ வல்லமையினால் நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எந்த ஜோனுக்கு வரணும்? டேஞ்சர் ஜோனுக்கு வரணும். டேஞ்சர் ஜோன்ல என்ன பண்ணணும்? கத்துக்க ஆரம்பிக்கணும், போதிக்கப்படணும், போதிக்கப்படணும். நீங்க பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு தான் சோதிக்கப்படுறேன்னு சொல்லுங்க. நான் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு தான் இப்ப நான் என்ன பண்றேன்? சோதிக்கப்படுறேன். சோதிக்கப்படும் பொழுது போதிக்கப்படணும். ஆமென். சோதிக்கப்படும் போது போதனை எதிர்பாருங்க. ஏன்னா ஆலோசனை, அனைவருடைய ஆலோசனையால என்ன உண்டாகும்? பாதுகாப்பு உண்டாகும், சேஃப்டி உண்டாகும். ஆமென். போதனையில உங்களுக்கு என்ன இருக்கு? ஆலோசனை இருக்கு, எச்சரிப்பு இருக்கு, கடிந்து கொள்ளுதல் இருக்கு. ஆமென். அப்ப போதனையை தேடுங்க, போதனையை நீங்க கேட்டு வாங்குங்க. நீதிமொழி 23:23 இப்ப படிக்க வேணாம். உபதேசத்தையும் புத்திமதியை ஞானத்தையும் கேட்டு வாங்குன்னு, இதெல்லாம் வாங்கு, விலை கொடுத்து வாங்கு. ஆலோசனை சும்மா கிடைக்காது. தேவனுடைய பிள்ளையை வாங்கு. அப்ப போதிக்கப்படணும். வெறும் பிரசங்கத்தை கேட்காத, உபதேசத்தை கேளு. போதிக்கப்பட்டாதான் பாதிப்பிலிருந்து வெளியே வருவீங்க, சாதனையை அடைய முடியும். பிரச்சனையை வருதா, சந்தோஷமா என்னங்க, கவலைப்படாதீங்க. ஆகையினாலே இப்போ லேர்னிங் ஜோனுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்தது சக்சஸ் ஜோனுக்கு போவீங்க. அடுத்தது என்ன ஜோனுக்கு போவீங்க? புரியுதா? கம்ஃபர்ட் ஜோன், அதுல இருந்து எங்க வெளியே வந்தா எங்க வரணும்? டேஞ்சர் ஜோனுக்கு. இரண்டாவது டேஞ்சர்ல இருந்து எங்க வருவீங்க? டேஞ்சரஸ் ஜோன்ல இருந்து லேர்னிங் ஜோனுக்கு வரணும். லேர்னிங் ஜோன்ல இருந்து எங்க கொண்டு போகும் உங்களுக்கு? சக்சஸ்ஃபுல் ஜோன், அதாவது ஃப்ளையிங் ஜோனுக்கு வருவீங்க, பறக்கிற நிலைமைக்கு வருவீங்க. இந்த விஷயமா இதை ஏற்கனவே கத்துக்கிட்டேன், நான் செஞ்சிருவேன்.
எனக்கு தைரியம் இருக்கு, எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இருக்கா இல்லையா? திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து, ஐயோ எனக்கு தெரியாதுங்க, முடிப்போமா இல்லையா? அப்போ லேர்னிங் பண்ணிட்டா என்ன ஆகும்? தெரியும், தைரியம் வந்துடும். சரிங்களா? அதனால இப்ப முக்கியமா நான் சொல்றேன், இப்போ இவ்வளவு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோன்னே இப்போ வாங்க நாம அதாவது சபையில என்னென்ன வார்த்தையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறோம்னா, ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்றோம், இதெல்லாம் இருக்கா இல்லையா? ஆனா முக்கியமான ரேர்லி யூசேஜ் ஃப்ரேஸ் எது தெரியுமா? ஜெபம் பண்றது, ஆராதனை பண்றதெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எதை நம்ம அதிகமா கேட்காத ஒரு வார்த்தை? சொல்லுங்க, எதை நம்ம அதிகமா கேட்காத வார்த்தை? இந்த ஏசாயா 40:39 இருக்கு. அதிகமா எதை கேட்கல, எதை பத்தி அதிகமா போதிக்கல? இங்க கவனிங்க. காத்திருத்தல், வெயிட்டிங் upon the Lord. காத்திருக்கிற அனுபவம் தாங்க பறக்கிற அனுபவத்துக்கு உங்களை கொண்டு போவோம். புரிஞ்சதா? காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிறதுக்கு என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த காத்திருக்கிற நேரம், வெயிட் பண்ற நேரம். இப்ப பஸ்ஸுக்கு போறீங்க, என்ன பண்றீங்க? பஸ் வரலன்னு அங்கேயே தை தக்கன குதிச்சுக்கிட்டே நிக்கிறமா? யோ இருக்கையா குடிக்கிற, பஸ் வர மாட்டேங்கிறீங்க. யோ நீ குடிக்கிறதுனால பஸ் வந்துருமா? அப்ப யாருமே குடிக்க மாட்டான், காத்திருப்பான் தானே. அப்ப காத்திருக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும்னா அமைதியா இருக்கும். சைலன்ஸ், சாலிட்யூட். சைலன்ஸ், அமைதியா. ஹலோ, ஏன் பதற? பதறாத. விசுவாசி பதறா, விசுவாசி பதறா, பதறாத, அமைதியா. சோலிட்யூட் அப்படின்னா சைலன்ஸுக்கு அப்புறம் சோலிட்யூட்னா தனித்திருத்தல். யாருடைய போய் ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க. இது என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுதுன்னு போய் இதெல்லாம் கேட்காதீங்க. அமர்ந்திருக்கு. கர்த்தர் நானே என்று அறிந்து கொண்டு சைலண்டா இருங்க. கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணாதீங்க. நல்லா கவனிங்க. காத்திருக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரியுமா? நன்றி சொல்லிட்டே இருங்க, துதிச்சிட்டே இருங்க. புரியுதா? இந்த காத்திருக்கிற அனுபவம்னா இன்னொரு முக்கியமான விஷயம். காத்திருத்தல்னா என்ன அர்த்தத்துக்கு சொல்லப்படுது? காத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயிட் பண்றேன்னா என்னங்க அர்த்தம்? சரியான ஒரு வார்த்தைக்கு வாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அந்த இன்க்ளினேஷனுக்கு வர மாட்டேன்றீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். நடக்கிறதுக்காக, அந்த காரிய நிகழ்வுக்காக நான் என்ன பண்ணிட்டே இருக்கிறேன்? எதிர்பார்த்து கொண்டு, எனக்கு கல்யாணம் ஆகும்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? ஆமா, கல்யாணம் ஆனவங்க இல்ல, நான் உங்களுக்கு சொல்லல. விளங்குதா? என்ன தஸ்தகீர்? ஆமா. என்னப்பா நல்லா இருக்கிறியான்னு கேட்டோம் ஆட்டோவில் வரும்போது. நான் சோர்வா இருக்கிறேன், எனக்கு பொண்ணோட வாங்கணும். என்னப்பா கேட்டேன்? என்ன போய் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு கேட்டேன். பால் பெண் எடுத்துட்டு வர சொன்னேன். அதுல பெண் இருக்குல்ல, எப்படி மேட்ச் பண்றான் பாருங்க. நல்ல அறிவுள்ளவங்க. தேவனுடைய பிள்ளை நல்ல கவனிங்க. நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் அல்லது வெயிட் பண்றோம்னா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. சைலண்ட் ஆயிடும். சைலண்ட் ஆகும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சைலண்டா இருங்க, தனித்திருங்க. ஜாதிகளோட கலவாமல், இஸ்ரவேல் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான். புரியுதா? தனித்து வாசம் பண்ணுவான். தனித்திருங்க. அந்த நேரத்துல நன்றி சொல்லிட்டே இருங்க. புத்தி தெளிவா வர வரைக்கும் நன்றி சொல்லிட்டே இருங்க. அப்போ நல்ல கவனிங்க. இங்க வெயிட்டிங் அப்பான் தி லார்ட்னா நான் குறிப்பாவே சீக்கிரம் சொல்றேன். தேவன் குறித்த நேரம் வருகிற வரைக்கும் காத்திருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? The appointed time. God has appointed a time for you. Amen.
உங்களுக்கு ஒரு குறித்த நேரத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதம் 31:15 என்ன சொல்லுது? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. உமது கரத்தில் இருக்கு. எல்லாம் கவனிங்க. இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை சொல்றேன். ஒன்று, காலங்கள் சொல்லும்போது கால அட்டவணை, கேலண்டர். கேலண்டர் பாக்குறோமா இல்லையா? ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 அட்டவணைங்க. நல்லா கவனிச்சுங்க. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு 2 அட்டவணை இருக்கு. என்ன? ஒன்று, மனிதனால் ஏற்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்ட கால குறியீடுகள், கேலண்டர், புரியுதா? இன்னொன்னு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கால அட்டவணை. நல்லா புரிஞ்சுங்க. டிவைன் கேலண்டர் வேற, ஹியூமன் கேலண்டர் வேற. நாம எல்லாரும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட காலண்டர் தான் என்ன பண்றோம்? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை, இது உலகத்துல நடக்கிறது. ஆனா ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆவிக்குரிய உலகத்துல ஆண்டவர் ஒரு அட்டவணையை தொங்க விட்டிருக்கிறார், காலண்டர். அது என்னது? பிதாவினுடைய நேரம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. நீ நினைச்சிட்டு இருக்கிற இந்த வேலை இன்னைக்கு இல்ல இல்ல, என் வேலை இன்னும் வரல, வெயிட் பண்ணு. பிதாவினுடைய நேரம் இன்னும் வரல, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. நல்ல கவனிங்க. நான் சுருக்கமா சொல்ற நேரம் இல்ல, இது ரொம்ப ஆழமான சத்தியம். பேதுருக்கு நேரம் குறிச்சாச்சுங்க. ஏரோது ராஜா குறிச்சிட்டான். நாளைக்கு காலையில தலை சிறைச்சேதம் பண்ணப்பட போகும். இப்போ வேதம் சொல்லுது 12 அதிகாரம் அப்போஸ்தலர் 12:5 குறித்த நேரத்திற்கு முந்தின ராத்திரியிலே. யார் குறிச்சது? ஏரோது ராஜா அவனுடைய காலண்டரை வச்சு நாளைக்கு காலையில இவனை தூக்கிடணும். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு. நல்ல கவனிங்க. மனிதன் குறிக்கிற நேரம் வேற, கர்த்தர் குறிச்சிருக்க நேரம் வேறங்க. வெயிட் அப் பண்ணலாம். முந்தின நாள் ராத்திரியிலே. போதும். நல்ல கவனிங்க. மனுஷன் உங்களுக்கு என்ன பிரச்சனை செய்யும்படி அவன் தீர்மானம் பண்ணினாலும் பரவாயில்ல, அதை விட தேவன் ஞானம் உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே தேவதூதனை அனுப்பி பேதுருவை தூக்கிட்டு வெளியே வந்துட்டாரு. கடவுளுக்கு தான் நான் ஒரு அல்லேலியா உற்சாகமா சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு சந்தோஷமான விஷயங்க. என்ன ஒண்ணுமே உங்களுக்கு உற்சாகம் இல்லையா? குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே தேவன் தேவதூதனை அனுப்பிட்டாரு. அவருடைய அட்டவணை வேற. இந்த அட்டவணையை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு தான் என்ன பண்ணணும்? காத்து. ஆண்டவர் அந்த நேரத்தை கொண்டு வருவார். பிரசங்கி 3:11 என்ன சொல்லுது? அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதனதின் காலத்தில் அவருடைய காலம். He has done everything beautifully in his time, not its time, in his time. அவருடைய கால அட்டவணையின்படி, அவருடைய நேரத்தின்படி, அவருடைய கேலண்டர் படி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். Everything has done. Amen. Hallelujah. He has done everything. He has done everything. Beautifully, decently, and orderly in his time. நீங்க கவலைப்படாதீங்க. அமர்ந்திருங்க, சைலண்டா இருங்க, தனியா இருங்க, யார்கிட்டயும் பேசிட்டே இருக்காதீங்க, என்ன செய்யறதுன்னு ஆலோசனை பண்ணாதீங்க. ஆண்டவர் குறித்த நேரம் வருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்ல கவனிங்க. காலையில சிறைச்சேதம் பண்ணப்பட போறான். பேதுரு அங்க பதறினானா? கவலைப்பட்டானா? கலங்கினானா? அழுதானா? சில நேரத்தில் தூங்குறதே காத்திருக்கிறதுக்கு அர்த்தங்க. அதனாலதாங்க நாங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறோம். கவலைப்பட மாட்டாங்க. நாங்க கவலைப்பட மாட்டோம். எதை பத்தியும் கவலை கிடையாது. அவன் பாருங்க, ஜெயில கூட என்ன பண்றான்? நாளைக்கு தலை வாங்க போது நீ தூங்குவானா? எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்க. கடவுள் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தாருங்க. நான் உன்னை இளமையில இல்ல முதுமையில தான் உன்னை எடுப்பேன்னாரு. பிடிச்சிட்டாங்க. அந்த வார்த்தையில தூங்குறாங்க. தேவனுடைய பிள்ளையை நல்லா கவனிங்க. வெளியில காத்தடிக்குது,
படகு கவிழ போகுது. ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இது ஒரு விதமான ஒரு வெயிட்டிங் தான். இது ஒரு விதமான காத்திருப்பு, வித்தியாசமானது, வினோதமானது. கவலைப்படாதீங்க. ஒரு தடவை ஃப்ளைட் வந்து, அதாவது காற்று இல்லாம பதறது. காற்று இல்லைன்னா ரெக்கையெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா அப்படியே ஆடுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஃப்ளைட்ல பறக்கும்போது அங்க ரெக்கையை கண்ணாடி வழியா பார்த்தா அப்படியே ஷேக் ஆகுது, அந்த வைப்ரேஷன் உள்ள வருது. அப்போ பைலட் சொல்றாரு, காற்று இந்த இடத்துல பத்தல, ஃப்ளைட் பறக்க திணறுது. பிரச்சனை என்ன ஆயிடும் தெரியுமா? சுத்தமா திடன்னு கீழே விழுந்துடும். விழுந்தா கடல்ல விழுந்து எல்லாமே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஜோன்ல வந்தோடனே எனக்கு பகிர்ந்துச்சு. எல்லாமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. பைலட் சொல்றாரு, நான் 10,000 அடி மேல தூக்க போறேன். அதான் சோரிங் இந்த ஏர். நல்லா கவனிங்க. அப்படியே அப்போவல்ல தூக்கணும் 10,000 அடி மேல. அப்புறம் பார்த்தா ஸ்மார்ட்டா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மளை உயர்த்துறது எதுக்குன்னா சோதனையிலிருந்து சோதனையை கொடுத்து அது நடுவுல உயர்த்துறது. ஆமென். அப்ப சோதனை தாங்க உங்களுக்கு வாங்கணும். ஆமென். சோதனை தான். இப்ப இதை எத்தனை பேர் வரவேற்பீங்க? பரவாயில்ல, இந்த சோதனையாகிய வாகனம் வரட்டுமே. புது வாகனம் வாங்கணும்னு விரும்புவோம். ஆனா இந்த வாகனத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க. இந்த வாகனத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஆண்டவரே, இந்த சோதனையான வாகனத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஆமா, சோதனை இருந்து எங்களை ரட்சித்துக்கும். சோதனை இன்று எங்களை, ஆமா, இதெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆகவே கவனிங்க, கடவுளுடைய காலண்டர் வேறங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அவசரப்படக்கூடாது, பதறக்கூடாது, பயப்படக்கூடாது, சிதறக்கூடாது, கவனத்தை விட்டுறக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த விதமான சூழ்நிலையில நீங்க தனித்திருங்க. கடவுளோடு பேசும்படி எதிர்பாருங்க. நிச்சயமாய் கடவுள் உங்களை போதிப்பார். நிச்சயமாய் கடவுள் உங்களை என்ன பண்ணுவாரு? போதிப்பார், போதிப்பார். ஆகவே இந்த கால அளவின் போது என்ன நடக்கும்னா, கடவுளுடைய நேரம்னு சொன்னோம் பாத்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கு. கவலைப்படாதீங்க. நீங்க காத்திருக்கும் போது நிச்சயமா தேவன் விசுவாசத்தோட காத்திருக்கணும். இப்ப கவனிங்க, இந்த சோதனை வர நேரத்துல இதே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? நாக்க பத்தி சொல்றாரு. நிறைய வசனங்களை உங்க நாக்க பத்தியே சொல்லி இருக்கு. இப்ப சோதனையை ஜெயிக்கிறதுனா நாக்குக்கு மேல ஒண்ணு இருக்கு, நாக்குக்கு கீழே ஒண்ணு இருக்கு. நான் சொல்லி தரேன், நல்லா புரிஞ்சுங்க. நாக்குக்கு கீழே 2 இருக்கு, நாக்குக்கு மேல ஒண்ணு இருக்கு. என்னங்க அது புதுசா இருக்கு அப்படின்னா, படிக்க நேரம் இல்ல, நீங்க எடுத்து வாட்சுங்க. வீட்டுல நீதிமொழியில இருக்கு, நாவின் கீழே மரணமும் ஜீவனும் உண்டு. நாவின் கீழே ஜீவனும் மரணமும் இருக்கு. சரியா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வசனம் நீதிமொழி. சரி, நல்ல கவனிங்க. மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவின் கீழே இருக்கு. ஆனா நாவின் மேல அதிகாரம் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. உங்க நாவின் மேல என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தை ஜீவனுக்கு பயன்படுத்தினீங்கன்னா நீங்க ஜீவன நாளெல்லாம் நன்மை கிருபையும் உங்களை தொடரும்படி நடக்கும். ஆமென். இந்த அதிகாரத்தை மரணத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா அதுவும் சம்பவிக்கும். நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆகும். புரிஞ்சதா? இப்ப நல்ல கவனிங்க. மரணத்தை பத்தி உனக்கு சொல்லி தரேன். இப்ப ஆண்டவருடைய நேரம் இருக்கா இல்லையா? ஆண்டவருடைய நேரம் இருக்கா இல்லையா? இப்ப நம்முடைய மரணத்தை குறித்து ஆண்டவருடைய நேரம் இருக்கா இல்லையா? இப்ப இதுக்கு வாங்க, முக்கியமான விஷயத்தை பேசுறேன். அவருடைய மரணத்தை குறித்து கடவுள் என்ன என்ன அப்படிங்கறத, அது குறித்த ஒரு சிந்தனை, ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கா? என்ன கருத்து? மரணத்தை குறித்த என்ன கருத்து? சொல்லுங்க. மரணத்தை குறித்த என்ன கருத்து? இந்த நேரத்துல இப்ப விடிய காலம் 5 மணிக்கு 10 நிமிஷத்துல 15 செகண்ட்ல இவன் சாவணும், இவனை தூக்கணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன். அப்ப தேவதூதன் அனுப்பிடே 5 மணி 10 நிமிஷம் 15 செகண்ட்ல தூக்கு அப்படின்னு தேவதூதன் வருவானா இல்லையா? சொல்லுங்க, வருவானா இல்லையா? இப்ப நம்ம மரணத்தை குறித்த நாள் குறிக்கப்பட்டிருக்கா இல்லையா? குறிக்கப்பட்டிருக்கா? திரு முழிக்கிறதுலயே தெரியுது பாரு.
குறிக்கப்பட்டிருக்கா? அதை வந்து உறுதியா சொல்ல முடியல பாருங்க. நல்ல கவனிங்க. பிறப்பு இறப்பு நிச்சயம் தான், இல்லையா நான் சொல்லல. ஆனா லட்சியம் அவசியம். நிச்சயத்துக்கு நடுவுல என்ன இருக்கு? லட்சியம் இருக்கு. அந்த லட்சியத்தை கண்டுபிடி. நீங்களும் நானும் நம்ம பிள்ளைங்களை நீடிச்சு வாழணும்னு விரும்புமா இல்லையா? விரும்புமா இல்லையா? 4 பிள்ளைகள் அல்லது 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளை 60ல எடுக்கணும் தூக்கணும், ஒரு பிள்ளை 70ல தூக்கணும், ஒரு பிள்ளை 30ல தூக்கணும்னு நம்ம யாராவது சொல்லுவோமா? வாயை திறந்து சொல்லவே மாட்டோம். இதுதான் வேதம் சொல்லுது. பொல்லாதவர்கள நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் பிதாவினால் உங்களுக்கு கொடுக்க அதிக நன்மையானவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவை கொடுப்பது. இப்ப நல்ல கவனிங்க. மரணம் என்பது தேவனால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. மரணம் என்பது நிச்சயம் தான், அதை மாற்று கருத்து இல்லை. ஆனா மரண நாள் கர்த்தர் நியமிச்சிருக்கிறாருன்னு சொல்றோம் இல்லையா? இந்த நாள்ல தான் ஆண்டவர் வந்து அவனை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு விளக்க வசனத்தின்படியே சொல்றேன். அப்போஸ்தலர் 13:36 எடுத்துங்க. இன்னொருத்தவங்க 2 தீமோத்தேயு 4:6 எடுத்துங்க. தாவீது தன் காலத்திலே, நல்ல கவனிங்க, தாவீது தன் காலத்திலே ஆயுசு நாட்களிலே வாழ்ந்திருக்கிற போது தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு, அவருக்கு ஊழியம் செய்து முடித்த பின்பு, நல்ல கவனிங்க, நித்திரை அடைந்து அழிவை கண்டான். நல்ல கவனிங்க. தன் காலத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்து முடித்த பின்புன்னு இருக்கா? கர்த்தர் அழைக்கும் போது முடிச்சுக்கிட்ட பின்புன்னு இருக்கா? அப்படிதானே? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஊழியத்தை செய்து முடித்த பின்பு அழிவை கண்டான், மரணத்தை கண்டான். 2 தீமோத்தேயு 4:6 ஏனென்றால் நான் இப்பொழுதே வானபலியாக வாக்கப்பட்டு போகிறேன், நான் தேவத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்லா கவனிங்க. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப நல்ல கவனிங்க. அந்த வார்த்தையில நல்ல கவனிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்போ ஓட்டத்தை முடிக்க வச்சாருன்னு சொல்றாரா? ஓட்டத்தை முடிச்சேன்றாரா? இப்ப யாரு முடிச்சது? இப்ப முடிக்காம எலியா என்ன பண்ண தெரியுமா? எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும். ஆனா திடீர்னு எலியா என்ன பண்ணிட்டாரு? திடீர்னு பயந்து போய் கொய்கையில போய் பதுங்கிட்டான். பதுங்கும் போது என்ன சொன்னான் தெரியுமா? போதுமே ஆண்டவரே, போதுமே ஆத்துமாவே. இப்ப யாரு இது நிறுத்தினது? ஆண்டவரா எலியாவா? புரிஞ்சுச்சா? போதும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எலிசாவை என்ன பண்ணிட்டாரு? ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? அப்ப நீயே என்ன பண்ணிட்ட? வாயால ஆயுச நிறுத்திட்ட, போதுன்னு சொல்லிட்டல, விட்டுரு. இப்ப புரியுதா? தெரியுமா? அது படிக்க வேணாம். எனக்கு இப்ப 2 நாள் நெருக்கப்படுகிறேன். இப்ப 2 நாளும் அது 1ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 1:23, 24, 25 பாத்தீங்கன்னா தெரியும். நான் இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், நான் போனா எனக்கு பலன். இந்த 2 நாளை நான் நெருக்கப்படுகிறேன். நான் இருந்தா யாருக்கு பலன்? உங்களுக்கு பலன். நான் போயிட்டா எனக்கு பலன். இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு நான் போய் ரெஸ்ட்ல இருந்தது. இப்ப கடவுள் நம்மள பூலோகத்துல வச்சிருக்கிறது அவருக்கு லாபமா? பரலோகத்துல நம்மள தூக்குறது அவருக்கு லாபமா? தேவ பிள்ளைகளே நீங்க சொல்லுங்க. பூமியில வச்சிருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு லாபமா? நம்ம பூமியில இருந்து ஆண்டவர் நம்மள தூக்குறது ஆண்டவருக்கு லாபமா? எத்தனை பேரு எடுக்கிறது லாபம்ன்றீங்க? இல்ல நம்மள அங்க கொண்டு வச்சு என்னதான் பண்ண போறாரு? ஆராதனை மாத்திரம் தான் நடக்க போகுது இல்லையா? வேற ஒண்ணுமே நடக்க போகுது. இங்க வச்சா 4 பேரை கூட்டலாம், 4 பேரை சண்டை போடலாம், 4 பேரை சண்டைக்கு இழுக்கலாம், வலிக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு கிடக்கலாம். அங்க போய் அதுவும் பண்ண முடியாது. புரியுதா?
விளங்குதா? அப்ப இங்க இருக்கிறதா லாபம். அப்ப இத ஆண்டவர் விரும்புவாரா விரும்ப மாட்டார்? இல்லப்பா, ஒரு நாள் முடிஞ்சிச்சு, வந்துரு. வேணாம், ஆசிரியர் கூடத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறியா, விட்டுரு, நாட்கள் முடிஞ்சு போச்சு, நீ வந்து விட்டுட்டு வந்து நான் வேற ஒருத்தனை பார்த்துக்கிறேனாரா? மோசே கொடுத்த அந்த கூடார வேலையை பாருங்க. அவன் கர்த்தரிட்ட சகல வேலையையும் செய்து முடித்தான். நோவா கர்த்தரிட்டபடியே செய்து முடித்தானா இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்க நீங்க சொல்றபடி உங்க ஆயுசு நாட்கள் நீடித்துக் கொண்டே இருக்கு. சந்தோஷமா இல்லையா? இன்னும் கூட சந்தோஷப்பட மாட்டீங்களா? இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நம்ம ஆயுசு காலம் வாயிலையா வானத்திலையா? புரியுதா? இப்ப சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. சங்கீதம் 23 கடைசி என்ன சொல்லுது? ஜீவன நாளெல்லாம் நன்மையின் கிருபையினை பின்தொடரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாப்பா சொன்னான், வாரமெல்லாம் ஒரே வாந்தியும் பேதியுமா இருக்கு, பிரச்சனை ரொம்ப ஹெவியா இருக்கு. ஆனா சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பெருகுது ஆண்டவரே. இங்க வாந்தியும் பேதியும் புடிக்குது. நான் அவங்கள மாத்திரம் சொல்லல, எல்லார் குடும்பத்திலும் இருக்கு, தப்பா எடுத்துக்காது. எல்லார் குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு. ஆனா அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? ஜீவன நாளெல்லாம் நன்மை கிருபையினை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். நல்லா கவனிங்க. ஆகவே கடவுள் நம்மை நீடித்த நாட்களுக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 1:91 கடைசி, நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாகும். கவனிங்க. மரணம் என்பது ஊழியக்காரன் ஊழியத்தை முடித்த பின்பு கடவுள் எடுக்க அவருக்கு தீர்மானம். நீங்க முடிச்சீங்கன்னா அவர் எடுப்பார், தொடர்ந்தீங்கன்னா என்ன தொடரும்படி பலத்தை கொடுப்பார். ஏன்னா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கிடும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கிடும். நீ சொன்னபடியே உனக்கு ஆக்கிடும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. கழுகை போல என்ன பண்ணுவீங்க? புதிய பலன் அடைவீர்கள். புதிய பலன் அடைவீர்கள். நியூ ஸ்ட்ரெங்த் will be given. ஆமென். புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதம், புதிய பாதைகள் எல்லாம் காத்திருக்கும் போது கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க, சங்கோஜப்படாதீங்க. புத்தி தெளிவோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.